அனைவருக்கும் காலை வணக்கம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அருமை ஜோதிட சொந்தங்களே, உங்களிடத்திலெல்லாம் பகிர்ந்து கொள்ளப் போகிற ஒரு தகவல், அனுபவங்கள் 1000 என்ற தலைப்பில் நடந்து வந்த பாதையிலே, கடந்து வந்த பாதையிலே எத்தனையோ அனுபவங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றை ஒரு வாடிக்கையாளரினிடத்தில் கேட்ட ஒரு கேள்விக்கு பதிலை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒருவர் கேட்டார், அந்த தசா புத்தி அந்தரம் சொல்கிறாங்களே, இது எப்படி கணக்கு பண்ணுறது, கணிப்பது எப்படி என்று கேட்டார். நமக்கெல்லாம் தெரியும், ஏஎல்பி ஜோதிடத்திலே அல்லது உங்களிடத்தில் வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க, அதில் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்துட்டா மொத்த ஜாதகத்தையும் அது தன்னை போல் கணிச்சு டக்குன்னு உங்களுக்கு கண்ணிமைக்கும் பொழுதிலே உங்கள் முன்னால் வந்து உங்கள் செல்ஃபோனில் நிற்கும். ஆனால் என் அன்பு சகோதரர்களே, ஒரு விடை கிடைக்கிறது. அந்த கணக்கு புக்கில் லாஸ்ட் பேஜை பார்த்து ஈவு விடை எழுதுவது போல நமக்கு தெரியும். ஆனால் அதனுடைய வழிமுறை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இந்த வீடியோவை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நிரந்தரமான ஜோதிடத்திலே ஒரு நிரந்தரமான சில காரியம் இருக்கிறது. அதாவது தசா வருஷங்கள் என்று சொல்லுகிற ஒரு நிரந்தரம், அதில் மாற்றமே வராது. கேது என்ற கிரகம் தசை நடத்தினால் 7 வருடம் நடத்தும். சுக்கிரன் தசை நடத்தினால் 20 வருடங்கள் நடத்தும். சூரியன் திசை நடத்தினால் 6 வருடம். சந்திரன் திசை நடத்தினால் 10 வருடம். செவ்வாய் திசை நடத்தினால் 7 வருடம். ராகு திசை நடத்தினால் 18 வருடம். குரு திசை நடத்தினால் 16 வருடம். சனி திசை நடத்தினால் 19 வருடம். புதன் திசை நடத்தினால் 17 வருடம். ஆக மொத்தம் 120 வருடம். இதுதான் ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் என்று சொல்லுகிறார்கள். இந்த 120 வருடத்தை தான் ஒரு நட்சத்திரம் பேஸ் பண்ணி போகும். இந்த திசை தொடங்குவது என்பது ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்திலே என்ன நட்சத்திரம் விழுகிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய எந்த பகுதியோ அதை பொறுத்து தான் அந்த திசை தொடங்கும். இருக்கட்டும், அதை இன்னொரு நாளைக்கு விளக்குவோம். அப்போ இது 120 வருடம், அதாவது இந்த திசைகள் கேதுவோ, சுக்கிரனோ, சூரியனோ, சந்திரனோ, செவ்வாயோ, ராகுவோ, குருவோ, சனியோ, புதனோ ஒரு நிரந்தரமான திசைகளை அவர்களுக்கு வருடங்கள் ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஒருவருக்கு ஒரு திசை நடக்கிறது, குரு திசை நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். குரு திசை நடக்கிறது. குரு திசை நடந்தால் அதில் என்ன கேள்வி கேட்பார்கள்? அடுத்து ஒரு புத்தியை கணக்கிட வேண்டும். குரு திசை நடக்கிறது, அந்த குரு திசையில் ஒரு புத்தியை கணக்கிடணும். குரு திசை முதலாவது வருகிற என்ன வரும்னா, குரு திசையில் குரு புத்தியே வரும். அப்போ அந்த குரு திசை என்று சொல்லுகிறது 16 வருடம். பாருங்கள், நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். குரு திசை 16 வருடம். அப்போ அடுத்து குரு திசைக்கு அடுத்து உடனே அதே சுய புத்தி என்று சொல்லுவார்கள். அந்த குரு புத்தியே வரும். அந்த குரு புத்தி அதுவும் 16 வருடம். அப்போது 16 × 16 அது என்னோட குரு தானே. குரு திசைக்கு 16 வருஷம். அந்த புத்தி கணக்கிடணும், பெருக்கல் 16 256 என்ற ஒரு எண் வரும். 256னா 25 மாதம் என்று கணக்கு. அதாவது இந்த 25 மாதம் 6 அடுத்து 6 என்று இருக்கிறதுல 25 எடுத்து மாதமாக கணக்கிட்டு கொள்ள வேண்டும். 6 × 3 பெருக்குனீங்கன்னா 18 நாள். அப்போது 25 மாதம்னா 25 × 30 750.
அந்த 18 நாளை கூட்டினா 768 என்று வரும். இந்த 768ஐ 2ஆல் வகுத்தா 384 என்ற அந்த புத்தி வந்துவிடும். 384 நாட்கள் ஆகிவிடும். இப்போ அடுத்து உங்களுக்கு அந்தரம் கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் இந்த புத்தி எவ்வளவுன்னு தெரியணும். புத்தி அதாவது குரு திசை, குரு புத்தி, நமக்கு ஒரு சனியினுடைய அந்தரம் அல்லது சுக்கிரனோட அந்தரம் ஏதாவது ஒன்று தெரிய வேண்டுமென்றால் அதனுடைய அதாவது அந்த கிரகத்தினுடைய திசா காலங்கள் போடும். இப்போ சுக்கிரன் அந்தரம் தெரியணும்னா சுக்கிரனுக்கு 20 வருடம். பாருங்கள், 384 × 20னா 7680 என்று வரும். இப்போ இந்த 7680 என்னன்னு கேட்டிங்கன்னா அத்தனையும் நாளிகையாக வந்திருக்கிறது. இந்த நாளிகைனா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு 60 நாளிகை. இந்த நாளிகையை வைத்து வகுக்கணும். 7680 வகுத்தல் 60 என்றால் 128 நாட்கள். அப்போது குரு திசை 16 வருஷம், குரு புத்தி என்று சொல்லுவது குரு திசை 16 வருடம், குரு திசை என்பது 384 நாட்கள். அதோட சுக்கிரனுடைய அந்தரம் என்பது 128 நாட்கள். இப்படி துல்லியமாக கணக்கை எடுக்கலாம். இன்னும் விளக்கமாக சில தகவல்களை பின்தொடர்ந்து சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம்.